இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் சொல்லட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என கூறுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சரி செய்வதற்கு உங்களுக்கு தற்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அதில் நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என கூறுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். சரி செய்வதற்கு உங்களுக்கு தற்போது நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் நீட் வருவதற்கு யார் காரணம் என அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பேசும்போது எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த விவாதம் அப்படியே சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் சிவசங்கர் இருந்து, நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாக சொல்கிறீர்கள், ஆனால் இது வடிவேல் காமெடியில் வருவது போல பேக்கரி டீலிங். நீங்கள் தமிழ்நாட்டிற்குள் நீட்டை அனுமதித்துவிட்டு அதற்கு பதிலாகத்தான் இந்த 11 மருத்துவக் கல்லூரிகளை உங்கள் ஆட்சியில் பெற்றீர்கள். இது ஒரு பேக்கரி டீலிங் என அமைச்சர் சிவசங்கர் 3 முறை உரக்க சொல்லி கடுமையாக தாக்கி பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்திலே நீட்டை அனுமதிக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுடைய மனைவிதான் சென்று வாதாடி அந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருந்தார்,
அந்த காங்கிரஸ் கட்சியுடன் தானே நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் பேச, பதிலுக்கு முதலமைச்சர் எழுந்து பேசினார். இப்போது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை, நீங்கள் பாஜக கூட்டணியில இருக்கிறீர்கள். பாஜக கூட்டணியில் நாங்கள் நீட்டுக்கு விலக்கு கொடுத்தால்தான் தொடருவோம், இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு மீண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக நாங்கள் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாங்களும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரவில்லை என்று சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரவில்லை என்றும் 2 மாதங்களுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்றும் 2026 மட்டுமல்ல 2031 கூட கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்களே, யாரை ஏமாற்ற இந்த நாடகம் என்று முதலமைச்சர் கேட்டார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, மொழி என்று பேசுகிறீர்கள், ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு சென்று கூட்டணி வைக்கிறீர்கள், காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுவீர்களா என்ற ரீதியிலே அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது தப்பு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார். கை இல்லாதவர்களுக்கு கை கொடுத்தது அதிமுக அரசு என்றும், கை இருப்பவர்களுக்கு கை எடுத்தது திமுக அரசு என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தற்போது பேசியிருக்கின்றார். இவ்வாறு நீட் தேர்வு யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்றும், அதிமுக ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்தும் திமுக அதிமுக அமைச்சர்கள் மற்றும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் கருத்துக்களை பேசிக் கொண்டார்கள். ஒவ்வொருவரும் ஆவேசமாக கருத்துக்களை பேசிக் கொண்டதால் சட்டப்பேரவையே சிறிது நேரம் பரபரப்பாக காணப்படுகிறது. ராஜேஷ், தற்போது முதலமைச்சர் பேசியதை பார்த்தோம். தொடர்ந்து என்னென்ன நிகழ்வெல்லாம் நடைபெறுகிறது சட்டப்பேரவையில், அதை பற்றி விவரம் இருக்கா? வணக்கம். காலையிலே வினாவிடை நடைபெற்றது. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதி சார்ந்த பல முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஒன்று தொடர்பாக திருச்சியில் குடிநீருடன் கழிவுநீர் கலக்கப்பட்டது தொடர்பான விஷயத்தை கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது இன்றைய தினம் மருத்துவத்துறையினுடைய அந்த பட்ஜெட், அதாவது அந்த அமைச்சர் பேச இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதற்கு முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாத்திரெட்டிப்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பேசினார். அவர் பேசும்போது இந்த மானிய கோரிக்கை விவாதத்திலே அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவர் ஆரம்பத்தில் எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் எழுந்தபோதுதான் பல்வேறு விஷயங்களும் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரிடையே காரசாரமான வாக்குவாதங்களும் நடைபெற்றது. குறிப்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசும்போது சொன்னார், தமிழகத்தை பொறுத்தவரையிலே தற்போது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டிற்கு மேற்கொண்டு மருத்துவக் கல்லூரிகளை கொடுக்க மத்திய அரசு தயங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மட்டும்தான் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத சூழல் இருக்கிறது. எனவே அந்த தென்காசி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். மத்திய அரசை அவ்வப்போது சந்தித்து அதற்கான அழுத்தங்களை கொடுத்து வருகிறோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.